ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PriyaRaman's கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கூட்டு. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மையாக வதக்கிக்கோங்க. எப்பயுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அதில் இருக்க உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்துடும். இப்போ நம்மளோட மட்டன் பாதி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிடுவோம், ரொம்பலாம் சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு குக்கரில் வைக்கிறனால அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா? ஸோ 1 டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் விட்டுருவோம். எனக்கு 3 விசில் வெந்து நல்லா மட்டன் வெந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நான் கடாய்க்கு மாற்றிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூட்டை. இப்போ பாருங்கள், நம்மளோட மட்டன் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கி நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட மட்டன் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா வெந்திருக்கு. நல்லா மசாலா எல்லாமே கரெக்டாக, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அலங்காரத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கிடலாம். இப்போ நம்மளோட மட்டன் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், அப்படியே சூப்பராக நல்லா இருக்குது. Thank you for watching this video.